இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நாட்டின் மிகப்பெரிய நிதி பாரமாக இருக்கும் 1MDB கடன் சுமை. பிரதமர் அன்வார் இப்ராஹிம். 1MDB நிறுவனம் விட்டு சென்ற கடன் சுமை இன்னும் நாட்டின் மிகப்பெரிய நிதி பாரமாக உள்ளது என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கருத்துரைத்துள்ளார். கடந்த 2018 முதல் இதுவரை அரசு சுமந்து வந்த மொத்த கடன் கிட்டத்தட்ட 50 பில்லியன் ரிங்கெட் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். 1MDBயின் நிலுவை கடன் 34 பில்லியன் ரிங்கிட்டாக இருக்கும் நிலையில் அதன் வட்டி 17 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளது. ஆக மொத்தம் 50 பில்லியன் ரிங்கிட் கடன் சுமையை நாடு எதிர்நோக்கி வருகின்றது. இதுவரை அரசு 1MDB தொடர்பான 42 பில்லியன் ரிங்கிட் கடனை அடைத்துள்ளது. அதே சமயம் வழக்கு துறைகள் மற்றும் அரசாங்க அமைப்புகளில் முயற்சியால் 29 மில்லியன் ரிங்கிட் மீண்டும் அரசாங்கத்திற்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. இருந்தபோதும் இன்னும் நிலுவையில் உள்ள கடனை தீர்க்க வேண்டிய அவசியம் உள்ளதென நிதி அமைச்சராகவும் இருக்கும் அன்வார் தெரிவித்துள்ளார். சபா தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சிக்குள் நம்பிக்கை நெருக்கடி என ஒப்புக்கொண்ட DAP. சபா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து 8 இடங்களிலும் தோல்வியடைந்த DAP இதனால் கட்சிக்கு ஒரு பெரும் நம்பிக்கை நெருக்கடி ஏற்பட்டுள்ளதை ஒப்புக்கொண்டுள்ளது. வாக்காளர்களின் தீர்ப்பு DAP மற்றும் பக்கத்தான் ஹரப்பான் மீதுள்ள தெளிவான அதிருப்தியை காட்டுவதாக தேர்தல் படுதோல்விக்கு பிறகான மத்திய செயற்குழு அவசர கூட்டத்திற்கு பிறகு DAP பொதுச் செயலாளர் அந்தோனி லோக் கூறினார். சபா மக்களின் தீர்ப்பையும் அதன் மூலம் அவர்கள் உணர்த்த வரும் செய்தியையும் புரிந்து கொண்டு அடுத்த 6 மாதங்களில் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் இணைந்து சீர்திருத்தங்களை மடானி அரசாங்கம் விரைவுபடுத்தும் என்றும் அவர் உறுதியளித்தார். இதற்கிடையில் சபாவில் GRS தலைமையில் அமைந்துள்ள ஒற்றுமை அரசாங்கத்தில் DAP எந்த பதவிகளையும் ஏற்காது. வாக்காளர்கள் தங்களை நிராகரிப்பதால் மத்திய செயற்குழு அம்முடிவை எடுத்திருப்பதாக அந்தோனி லோக் சொன்னார். இந்த படுதோல்வியின் மூலம் சபாவில் 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு முதன் முறையாக சட்டமன்றத்தில் DAPயின் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போயுள்ளது. இது அக்கட்சி வாக்காளர்களுக்கு மத்தியில் நம்பிக்கையையும் கட்டியெழுப்பும் பெரும் சவாலாக மாறியுள்ளது. வெள்ளத்திற்கு பிந்தைய பரிசோதனை கண்காணிப்பு நடவடிக்கை. KL சென்ட்ரல் ஹட்டியாய் ரயில் சேவை ரத்து. வெள்ளத்திற்கு பிந்தைய பாதுகாப்பு சோதனைகள், நிலையற்ற பகுதிகளில் சுத்தம் செய்தல் மற்றும் பழுது பார்க்கும் பணிகள் காரணமாக KL சென்ட்ரல் ஹட்டியாய் KL சென்ட்ரலை இணைக்கும் மை சவாஸ் டி ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. டிசம்பர் 5ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை மற்றும் டிசம்பர் 12 முதல் 15 வரையிலான ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக KTMB எனப்படும் மலேயன் ரயில்வே பிரகத் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதாவது ரயில் எண் 1004 KL சென்ட்ரல் முதல் ஹட்டியாய் மற்றும் 1005 ஹட்டியாய் முதல் KL சென்ட்ரல் வரையிலான ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் எந்தவொரு ரயில் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதற்கு முன்பு ரயில் தண்டவாளத்தின் பாதுகாப்பின் அளவை தீர்மானிக்க ரயில் உள்கட்டமைப்பு ஆய்வுகள் மற்றும் தொழில்நுட்ப மதிப்பீடுகளை நடத்தி வருவதாக தாய்லாந்து அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட 837 பயணிகள் 633 பயணிகள் இன்னும் தங்கள் டிக்கெட்டுகளை ரத்து செய்யவில்லை. ஜொஹூர் மாநில தமிழ் பள்ளி வளாகம் ஒன்றில் திருவள்ளுவர் உள்ளிட்ட எந்தவொரு சிலைகளையும் அகற்ற உத்தரவு இல்லை. மாநில கல்வி இலாகா விளக்கம். ஜொஹூர் மாநில தமிழ் பள்ளி வளாகம் ஒன்றில் திருவள்ளுவர் உள்ளிட்ட எந்தவொரு சிலையையும் அகற்ற எந்த உத்தரவும் இல்லை என்று மாநில கல்வி இலாகா தெளிவுபடுத்தியுள்ளது. அவ்வாறு இந்த உத்தரவு இருப்பதாக சமூக ஊடகங்களில் பரவிய தகவல்களை அது திட்டவட்டமாக மறுத்தது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பில் கல்வி இயக்குநர் விரைவிலேயே சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் கலந்தாலோசனை நடத்தவுள்ளார். மாநிலம் முழுவதும் அதிகாரிகள் மத இன உணர்வுகளை மதித்து நடப்பதோடு பள்ளிகளில் ஒற்றுமை நிலைக்க வேண்டும் எனவும் கல்வி இலாகா நினைவூட்டியது. பன்முக மலேசிய சமூகங்களுக்கு இடையே ஒற்றுமையை காக்கும் கடப்பாட்டையும் கல்வி இலாகா மீண்டும் வலியுறுத்தியது. ஜொஹூர் தமிழ் பள்ளிகளில் திருவள்ளுவர் சிலைகளை அகற்ற மாநில கல்வி இலாகா உத்தரவிட்டிருப்பதாக பத்திரிகைகளிலும் செய்திகள் வெளியாகின. அதற்கு சமூகத்தை சேர்ந்த பல தரப்புகளிடம் இருந்து கடும் கண்டனம் வந்த நிலையில் தற்போது மாநில கல்வி இலாகா அந்த விளக்கத்தை அளித்துள்ளது. 24 மணி நேரங்களில் EASA விதிமுறை பூர்த்தி. வழக்கு நிலைக்கு திரும்பிய ஏர்-ஏசியா சேவை. ஐரோப்பிய ஒன்றிய வான் போக்குவரத்து பாதுகாப்பு நிறுவனமான EASA வெளியிட்ட
அவசர விமான தகுதி உத்தரவுக்கு எமர்ஜென்சி ஏர்வொர்த்தினஸ் டைரக்டிவ் தேவையான அனைத்தையும் பூர்த்தி செய்ததை அடுத்து ஏர் ஏசியாவின் சேவை முழுமையாக வழக்க நிலைக்கு திரும்பியுள்ளது. விமான தயாரிப்பு நிறுவனமான ஏர்பஸ் விடுத்த ஆபரேட்டர்ஸ் டிரான்ஸ்மிஷன் எச்சரிக்கையை தொடர்ந்து EASA அந்த உத்தரவை வழங்கியிருந்தது. அளவுக்கு அதிகமான சூரிய கதிர்வீச்சு காரணமாக விமான கட்டுப்பாட்டு மென்பொருள் தரவு செயலிழக்கும் என கண்டறியப்பட்டதால் உலகெங்கும் உள்ள A320 குடும்ப விமானங்கள் அடுத்து பறப்பதற்குள் அவற்றின் மென்பொருள் பழைய பதிப்புக்கே மாற்றப்பட வேண்டும் என ஏர்பஸ் கூறியிருந்தது. அந்த வகையில் ஏர் ஏசியா அவியேஷன் குரூப் தேவையான மென்பொருள் மாற்றங்களை தனது A320 ரக விமானங்களில் வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. வட்டார அளவில் ஒருங்கிணைந்த நடவடிக்கையின் மூலம் 24 மணி நேரங்களுக்குள் அப்பணிகள் முழுமை பெற்றன. இதன் மூலம் ஏர் ஏசியாவின் அனைத்து விமானங்களும் வழக்கமான செயல்பாடுகளுக்கு திரும்பியுள்ளன. பயணிகளுக்காக பாதுகாப்பு மற்றும் நம்பகத்தன்மையும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அறிக்கை ஒன்றில் அந்த மலிவு கட்டண விமான குழும தலைமை நிர்வாக அதிகாரி போ லிங்கம் கூறினார். வெள்ள சேத பணிகளை சரி செய்வதற்கு 500 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு பிரதமர் அன்வார் இப்ராஹிம். அண்மையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பள்ளிகள், மருத்துவமனைகள், சாலைகள் மற்றும் அடிப்படை வசதிகளை சரி செய்வதற்காக 500 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்தார். இந்நிலையில் வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதங்களை உடனே ஆய்வு செய்து பழுது பார்க்கும் பணிகளை தொடங்க வேண்டும் என்று அனைத்து மாநில மற்றும் கூட்டாட்சி துறைகளுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனமான நட்மா 12,000க்கும் மேற்பட்ட வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக 150 இடமாற்று மையங்களை அமைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட்டில் கல்விக்கு 66.2 பில்லியன் ரிங்கிட் தொகையும், சுகாதாரத்திற்கு 46.5 பில்லியன் ரிங்கிட் தொகையும் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் 4,500 ஒப்பந்த மருத்துவர்கள் நிரந்தரப்படுத்தப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டது. மேலும் 43 வெள்ள தடுப்பு திட்டங்களுக்கு 2.2 பில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடும், நட்மாவிற்கு 460 மில்லியன் ரிங்கிட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் சபா மற்றும் சரவாக்கில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படுவதை தொடர்ந்து பெலாஜுவான் ராக்யாட் எனப்படும் இந்த 470 பில்லியன் ரிங்கிட் பட்ஜெட் மக்கள் நலனை முன்னிலைப்படுத்தி வருகின்றது. கோயம்புத்தூரில் மனைவியை கொன்று சடலத்துடன் செல்ஃபி, வஞ்சகத்தின் விலை மரணம் என்று வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்ட கணவன். கோயம்புத்தூரில் மனைவியை கொன்று அவரின் சடலத்துடன் செல்ஃபி எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பதிவிட்ட கணவரின் செயல் உண்மையிலேயே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலியை சேர்ந்த அந்த ஆடவர் தனது மனைவிக்கு கள்ள தொடர்பு இருப்பதாக சந்தேகித்து அடிக்கடி மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டதாக தகவல் வெளிவந்துள்ளது. கடந்த ஞாயிறன்று அந்நபர் தனது மனைவியை தங்கும் விடுதியிலிருந்து வீட்டிற்கு திரும்ப செல்ல அழைத்திருக்கின்றார். மனைவி வர மறுத்ததால் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு அரிவாளால் பலமுறை வெட்டி கொலை செய்துள்ளார். கொலை செய்த பின்பு அங்கிருந்து தப்பி செல்லாமல் உடலின் அருகே அமர்ந்து செல்ஃபி எடுத்து வஞ்சகத்தின் விலை மரணம் என எழுதி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பதிவிட்டுள்ளார். சமூகத்தை உலுக்கிய இந்த சம்பவம் தொடர்பான மேல் விசாரணையை போலீசார் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். 2025 உலக ரோபோட் போட்டி 80க்கும் மேற்பட்ட பதக்கங்களை வென்று மலேசிய தமிழ் பள்ளி மாணவர்கள் சாதனை. சுந்தரராஜு நேரில் வரவேற்பு. மலேசிய தமிழ் பள்ளி மற்றும் தேசிய இடைநிலைப் பள்ளி மாணவர்கள் மீண்டும் உலக அரங்கில் நாட்டின் பெயரை உயர்த்தியுள்ளனர். சிஸ்கோர் அகாடமி வழிகாட்டுதலின்படி 24 மாணவர்கள் அண்மையில் தாய்வானில் நடைபெற்ற WRG 2025 ரோபாட்டிக் போட்டியில் பங்கேற்றனர். தாய்வான், ஜப்பான், தென்கொரியா, இந்தியா, சிங்கப்பூர், தாய்லாந்து உள்ளிட்ட 10 நாடுகளிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்ட இப்போட்டியில் மலேசிய மாணவர்கள் 80க்கும் மேற்பட்ட பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர். பதக்கங்களுடன் நாடு திரும்பிய மாணவர்களுக்கு பினாங்கு அனைத்துலக விமான நிலையத்தில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினரும் மாநில தமிழ் பள்ளிகளுக்கான சிறப்பு செயற்குழு தலைவருமான டாக்டர் ஸ்ரீ எஸ் சுந்தராஜு அவர்களை எதிர்கொண்டு வரவேற்றார். மாணவர்களை வாழ்த்தியதோடு அவர்களின் பெற்றோர்களுடனும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். எந்த ஒரு மாணவரும் குறைந்தது ஒரு பதக்கத்தை பெற்றுள்ளனர். இது கடந்த ஆண்டின் சாதனையை விட மிகப்பெரிய வெற்றியாகும். இந்த வெற்றி தமிழ் மாணவர்களின் திறமையை உலக அளவில் நிரூபித்துள்ளது என பெருமிதம் தெரிவித்த சுந்தர்ராஜு, ஸ்டெம், ரோபாட்டிக்ஸ் மற்றும் தொழில்நுட்பத்தில் மேலும் பல மாணவர்கள் பங்கேற்க வழிவகை செய்யப்படும் என உறுதியளித்தார். கிளானில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம், பலியான இளைஞரின் மார்பில் 5 துப்பாக்கிச்சூட்டு காயங்கள்.
அண்மையில் கிளான் தாமான் மெஸ்ரா இந்தா பகுதியில் வாகனம் ஒன்றில் 26 வயதுடைய இளைஞர் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது அப்பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்தது. இந்நிலையில் இறந்தவரின் மார்பில் 5 துப்பாக்கிச் சூட்டு காயங்கள் இருந்ததும் அவரை அருகில் இருந்தவாறே துப்பாக்கியால் சுட்டுள்ளனர் என்பதும் பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. தற்பொழுது போலீசார் சம்பவத்திற்கான காரணத்தை கண்டறிவதற்கு தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் என்று ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டாக்டர் சசிலி கஹார் கூறியுள்ளார். இந்நிலையில் மரணமடைந்தவருக்கு முந்தைய போதைப்பொருள் குற்றப்பதிவுகள் இருந்தது போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டது. இந்த சம்பவத்திற்கும் கடந்த மாதம் புகிட் திங்கியில் நடந்த பெட்ரோல் நிலைய துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. மேற்கு சிட்னியில் மிகப்பெரிய தீ விபத்து. ஆஸ்திரேலியா பகுதி பல ஆண்டுகளில் கண்ட மிகப்பெரிய தீ விபத்துகளில் ஒன்றான 150 மீட்டர் உயரத்திற்கு வானத்தில் தீப்பிழம்புகள் ஏற்பட்டன. சிட்னியின் மேற்கில் ஒரு பெரிய தீப்பந்தம் வெடித்து கான்கிரீட் கட்டைகள் மற்றும் ரசாயன தொட்டியை காற்றில் அனுப்பிய தருணம் புகைப்படங்கள் மூலம் காணப்பட்டிருந்தது. சனிக்கிழமை மாலை தீ விபத்து ஏற்பட்ட போது 200க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டனர். சிட்னியின் மேற்கில் நார்த் செயின்ட் மேரிஸ் உள்ள கழிவு நீர் சுத்திகரிப்பு ஆலையில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. அருகாமையில் இருந்த கட்டிடங்களில் இருந்தும் வெடிப்புகள் ஏற்பட்டன. இந்த தீ விபத்தின் போது தீயணைப்பு வீரர்களில் 2 கைகளில் காயங்கள் ஏற்பட்டது. மேற்கு சிட்னியில் பல ஆண்டுகளாக காணப்பட்ட மிகப்பெரிய தீ விபத்துகளில் இதுவென தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தை சேர்ந்த அதிகாரிகள் விவரித்தனர். தீயை அணைப்பதற்கு வான்வழி தளவாடங்களும் வரவழைக்கப்பட்டன. அபாயகரமான ரசாயன பொருட்களை அகற்றும் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணைய குழுவினரும் சம்பவ நடந்த இடத்தில் இருந்தனர். உள்ளூர்வாசிகள் விலகி இருக்கவும், ஜன்னல்கள், கதவு மற்றும் காற்றோட்ட குழாய்களை மூடவும் கேட்டுக் கொள்ளப்பட்டனர்.